வணக்கம். இப்போ உங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பழங்கால தத்துவங்கள், இப்போதைய சைக்காலஜி ரிசர்ச், ஹம் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ பத்தின ஒரு புது ஆய்வு கட்டுரை. இது எல்லாத்துலயும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பகுத்தறிவு சிந்தனை, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங். நாம இன்னைக்கு இது எங்கிருந்து ஆரம்பிச்சது, ஏன் நமக்கு சில சமயம் கஷ்டமா இருக்கு, முக்கியமா ஏஐ இருக்கிற இந்த உலகத்துல இது ஏன் ரொம்ப முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கரெக்ட். நம்ம நோக்கம் ஏதோ தகவல்களை வரிசைப்படுத்துறது இல்ல, அதுக்கு பதிலா உங்களுக்காகவே ஒரு சிந்தனை டூல்கிட் உருவாக்குறது தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வெள்ளத்துல எதை நம்புறது, எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெளிவா இருக்க இந்த உரையாடல் உங்களுக்கு ரொம்பவே உதவும். அப்போ இந்த கதைய நாம ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? அவரோட முறை ரொம்ப சிம்பிள்னு சொல்றாங்களே, உண்மையா? ரொம்பவே சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அவரோட ஒரே ஆயுதம் ஏன் அப்படிங்கிற கேள்விதான். ஓ. அந்த காலத்துல பெரிய அதிகாரத்துல இருந்தவங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னவங்க கிட்ட எல்லாம் போய் அவங்க சொல்ற விஷயங்களையே கேள்வியா கேட்பார். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்க ஆரம்பிச்சோனே பல பேரோட வாதங்கள்ல எவ்வளவு ஓட்டைகள் இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு விஷயத்த அப்படியே ஏத்துக்காம அத கேள்வி கேட்கிற பழக்கத்தை அவர்தான் தொடங்கி வச்சிருக்காரு. நிச்சயமா. அவரோட முறைக்கு இன்னைக்கு பேரு சாக்ரட்டிக் கேள்வி முறை. ஒரு கருத்தை நம்புறதுக்கு முன்னாடி அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் பார்க்கணுங்கிறது தான் அதோட சாரம். அவருக்கு அப்புறம் வந்த பிளேட்டோ, அரிஸ்டாட்டில்னு எல்லாருமே இதே பாதையில தான் பயணிச்சாங்க. ம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி மேலோட்டமா இல்ல, இன்னும் ஆழமா இருக்கு. பயிற்சி செஞ்ச மனசால மட்டும்தான் அந்த ஆழமான உண்மைய பார்க்க முடியும்னு சொன்னாங்க. இந்த மரபு அப்படியே அடுத்தடுத்த நூற்றாண்டுகளுக்கும் தொடர்ந்ததா? ஆமா. இடைக்காலத்துல தாமஸ் அக்வினாஸ் மாதிரியான சிந்தனையாளர்கள் ஒரு சுவாரஸ்யமான முறைய கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு கருத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கருத்துக்கு என்னென்ன எதிர்வாதங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே ஒரு லிஸ்ட் போடுவாங்க. ஓ, அப்படியா? ஆமா. அப்புறம் அந்த ஒவ்வொரு எதிர்வாதத்துக்கும் பதில் சொல்லிட்டு கடைசியா தான் தன்னோட முடிவையே முன்வைப்பாங்க. இது ஒரு மாதிரி அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிற ஒரு சிந்தனை கிராஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி. வாவ். நம்ம வாதத்துல இருக்கிற ஓட்டைகளை மத்தவங்க சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நமக்கே அதை பார்த்து சரி பண்ணிக்கிற ஒரு முறை இது. ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. இதுக்கப்புறம் மறுமலர்ச்சி காலம் வருது. அங்கதான் விஷயங்கள் இன்னும் வேகமா மாறுது இல்லையா? கரெக்ட். 15, 16ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பாவுல ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. மதம், சமூகம், கலைன்னு எல்லாத்தையும் மக்கள் ஒருவித விமர்சன கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல தான் பிரான்சிஸ் பேக்கன் வராரு. ம். அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. பிரச்சனை வெளியில இல்ல, நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம மனசே நம்மள ஏமாத்துறதுக்கு சில வழிகளை வச்சிருக்குன்னு சொல்றாரு. அத அவர் மாயைகள் அல்லது ஐடல்ஸ்னு கூப்பிடுறாரு. மாயைகளா? கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. அது என்ன? அது இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படும்? அதுதான் விஷயமே. அவர் சொன்னது 400 வருஷத்துக்கு முன்னாடினாலும் இன்னைக்கு சோஷியல் மீடியா காலத்துக்கு அப்படியே பொருந்துது. அவர் 4 மாயைகளை சொல்றாரு. சரி. 1. இனக்குழு மாயை. அதாவது நம்ம உள்ளுணர்வ கண்மூடித்தனமா நம்புறது. நம்ம மனசு ஒரு விஷயத்த நம்ப ஆசைப்பட்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஆதாரங்களை தேடும். ஓகே. 2. சந்தை மாயை. அதாவது வார்த்தைகளால ஏமாறுறது. சில வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்கும். அதை கேட்ட உடனேயே நாம யோசிக்கிறத நிறுத்திடுவோம். 3. அரங்க மாயை. அதாவது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்திலயோ இல்ல ஒரு தலைவர் சொல்றதுலயோ மொத்தமா மூழ்கிடுறது. அவங்க பார்வைக்கு வெளியே எதுவும் இல்லைன்னு நம்புறது. ம். 4. பள்ளிக்கூட மாயை. அதாவது காலங்காலமா இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கோன்னு சொல்லி ஒரு விஷயத்த கேள்வி கேட்காம ஏத்துக்கிறது. அடடடா. இது அப்படியே இன்னைக்கு நடக்கிற பல ஆன்லைன் விவாதங்களை பிரதிபலிக்குது. ஒரு ஹேஷ்டேகு, ஒரு மீமு, ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட், இது எல்லாமே இந்த மாயைகளுக்குள்ள தான் வருது. சரி, இதே காலகட்டத்துல டிஸ்கார்ட்ஸ்னு ஒருத்தர் வர்றார். அவரும் பகுத்தறிவு பத்தி பேசியிருக்காரு. ஆமா, டெஸ்கார்ட்ஸ் இன்னும் ஒரு படி மேல போய் சந்தேக கொள்கைன்னு ஒண்ணு முன்வைக்கிறார். அதாவது உனக்கு 100% உறுதியா தெரியாத எதையுமே நம்பாத, உன் சிந்தனையோட ஒவ்வொரு பகுதியும் சந்தேகப்படு, டெஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ஏத்துக்கோன்னு சொல்றார். பெரிய பெரிய விஷயங்களுக்கு அடித்தளமா அமைஞ்சது. நியூட்டன்ல இருந்து டார்வின், மார்க்ஸ், ஃப்ராய்ட் வரைக்கும் எல்லாருமே இந்த பகுத்தறிவு மரபோட வாரிசுகள் தான். ஓகே. இது எல்லாமே வரலாறுல கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. பல நூற்றாண்டுகளா இவ்ளோ பெரிய சிந்தனையாளர்கள்லாம் பகுத்தறிவு பத்தி பேசியிருக்காங்க. ஆனா நாம ஏன் இன்னும் அதுல தடுமாறுறோம்? ஒரு 5 நிமிஷம் இன்டர்நெட்ல இருந்தாலே போதும், இது எவ்ளோ கஷ்டம்னு புரியுது.
உங்ககிட்ட இருக்கிற உளவியல் ஆய்வு இதுக்கு சில காரணங்களை சொல்லுது இல்லையா? ஆமா. முதல் காரணம் ரொம்ப நேரடியானது. ஒரு விஷயத்த பகுத்தறியறதுக்கு தேவையான திறன்களும் அதை பயன்படுத்தணுங்கிற மனப்பாங்கும், அதாவது ஸ்கில்ஸ் அண்ட் டிஸ்பொசிஷன் இல்லாம இருக்கிறது தான். ஒரு நிமிஷம். திறன் இருக்கு, ஆனா அதை பயன்படுத்த மனசு இல்லாம இருக்கலாம். இல்லனா பயன்படுத்த ஆசை இருக்கலாம், ஆனா எப்படின்னு தெரியாம இருக்கலாம். ரெண்டும் வேற வேற இல்லையா? சரியா சொன்னீங்க. ஒருத்தர்கிட்ட கார் இருக்குன்னா, ஆனா ஓட்ட விருப்பம் இல்லாம இருக்கலாம். இல்லனா ஓட்ட ஆசை இருக்கலாம், ஆனா டிரைவிங் தெரியாம இருக்கலாம். 2 பேர் இருந்தாதான் பயணம் சாத்தியம். பகுத்தறிவு சிந்தனையும் அப்படிதான். திறனும் அதை பயன்படுத்தும் விருப்பமும் சேர்ந்து இருக்கணும். அடுத்த காரணம், இது எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா படுது. அறிவாய்வியல் தவறான புரிதல். இது என்ன பெரிய வார்த்தையா இருக்கே? பேர் தான் பெருசு, ஆனா விஷயம் சிம்பிள். நாம உண்மை, நிரூபணம் மாதிரியான வார்த்தைகளை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோங்கிறதுல தான் பிரச்சனையே இருக்கு. அந்த ஆய்வுல ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒரு பற்பசை விளம்பரத்துல மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆமா. அதை கேட்ட உடனே நாம என்ன நினைக்கிறோம்? அப்படா, இதுதான் 100க்கு 100 உண்மை, இதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆமா, அப்படித்தானே நினைப்போம். ஆனா அறிவியல்ல நிரூபணம் அப்படிங்கிறது ஒரு கடைசி புள்ளி கிடையாது. அது ஒரு பயணம். இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு இதுதான் வலுவான முடிவுன்னு சொல்றது தான் அறிவியல். நாளைக்கு புது ஆதாரம் வந்தா முடிவு மாறலாம். ஓ, அப்படியா? 2006ல புளூட்டோ இனி ஒரு கோள் இல்லேன்னு விஞ்ஞானிக சொன்னப்போ நிறைய பேர் இவங்களுக்கு கிரகத்தை கூட சரியா என்ன தெரியலன்னு கிண்டல் பண்ணினாங்க. அதுக்கு காரணம் இந்த தவறான புரிதல் தான். அறிவியல் முடிவுகள் கல்வெட்டு மாதிரி இல்ல, அது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு டிராவல் கைடு மாதிரி. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. அடுத்த தடவை உள்ளுணர்வு சார்ந்த தீர்ப்பு, அதாவது நம்மளோட கட் ஃபீலிங். எனக்கு இது ரொம்ப பரிச்சயமான விஷயம். நம்ம நிறைய நேரம் நம்ம உள்ளுணர்வை நம்பிதான முடிவெடுக்கிறோம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஆய்வு இத அறிவாற்றல் சோம்பேறித்தனம்னு சொல்லுது. ஏன் அப்படி? உங்க உள்ளுணர்வு தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா அதை மட்டுமே நம்புறதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. உங்க அனுபவங்களது ஒரே ஒரு நபர் கலந்துகிட்ட ஒரு ஆராய்ச்சி மாதிரி. அதோட மாதிரி அளவு ஒண்ணுதான். கரெக்ட். அதோட முடிவுகளை எல்லா சூழ்நிலைக்கும் பொருத்தி பார்க்க முடியாது. ஒருத்தர் ஒரு வேலையை 20 வருஷமா தப்பாவே செஞ்சுட்டு இருக்கலாம். அது அவரை நிபுணராக்கிடாது, அனுபவசாலி ஆக்கலாம். அவ்வளவுதான். ஆழமா யோசிக்கிறதுக்கு பதிலா மனசுக்கு எது சுலபமா இருக்கோ அந்த பதில நம்ம மூளை வேகமா எடுத்துக்கும். இதுதான் உள்ளுணர்வு சார்ந்த தீர்ப்புல இருக்கிற ஆபத்து. சரி, இப்போ கடைசி தடைக்கு வருவோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் எல்லாவற்றையும் விட சவாலானது. சார்பு மற்றும் உணர்ச்சி. இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு விஷயத்தை பத்தி நாம அக்கறை எடுத்துக்கிட்டா தானே அதை பத்தி ஆழமா யோசிப்போம். ஆனா அந்த அக்கறையே நம்மளோட உணர்ச்சிகளையும் ஒரு சார்பு நிலையும் உள்ளே கொண்டு வந்துடுது. இதை எப்படி சமாளிக்கிறது? இதுதான் பகுத்தறிவு சிந்தனையோட $1,000,000 கேள்வி. இதுதான் மிகப்பெரிய சவால். உங்க ஆர்வம்தான் ஆழமா சிந்திக்கிறதுக்கான என்ஜின். ஆனா அதே என்ஜின் தான் உங்களை நேரா கொண்டு போய் ஒரு பள்ளத்துல தள்ளிவிடவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயத்து மேல நமக்கு ரொம்ப வலுவான நம்பிக்கை இருந்தா அதுக்கு எதிரா எவ்வளோ பெரிய ஆதாரம் வந்தாலும் நம்ம மனசு அதை ஏத்துக்காது. சில சமயம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த புது ஆதாரம் நம்மளோட தவறான நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்திரும். பாத்தியா, எனக்கு எதிரா சதி பண்றாங்கன்னு நினைக்க வைக்கும். இதுக்கு பேக் ஃபயர் விளைவுன்னு பேரு. அப்போ இவ்ளோ தடைகள் இருந்தா நாம எப்படித்தான் அதை தாண்டி வந்து சிறப்பா சிந்திக்கிறது? இதுக்கு ஏதாவது நடைமுறை வழிகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு நாம மறுபடியும் சாக்ரட்டிஸ் கிட்டே போகணும். அவரோட கேள்வி கேட்கிற முறைய நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தலாம். ஆனா ஒருத்தரை பார்த்து உங்கள் வாதத்தின் விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. ஆமா, அது ஒரு மாதிரி ரோபோட் பேசுற மாதிரி இருக்கும். அந்த முறையோட ஆன்மாவை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இருக்கிற விக்கிபீடியா ஆதாரம் இந்த கேள்விகளை சில வகைகளா பிரிக்குது. சரி. உதாரணத்துக்கு தெளிவுபடுத்தும் கேள்விகள். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமான்னு கேட்கலாம். அப்புறம் அனுமானங்களை சோதிக்கும் கேள்விகள். இது எப்போதுமே இப்படித்தானான்னு கேட்கறதுக்கு பதிலா வேற ஏதாவது சூழ்நிலையில இது மாறுமான்னு யோசிக்கலாம். இது ஒரு நல்ல அணுகுமுறை. அப்புறம் ஆதாரங்களை கேட்கும் கேள்விகள். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்காம இந்த தகவல் எங்கிருந்து கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கலாம். இப்படி கேட்கும்போது அது விவாதமா இல்லாம ஒரு உரையாடலா மாறும். இது ஒரு நல்ல வழி. கேள்வி கேட்கிற முறையை மாத்தினாலே பாதி பிரச்சனை தீர்ந்துரும். இன்னொரு ஆதாரம் பகுத்தறிவு சிந்தனையை 7 படிகளா பிரிக்குதே, அதை ஒரு நிஜ உலக உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு கிருமி நாசினியை மாத்தலான்னு யோசிக்கிறாங்க.
ஒரு புது கம்பெனியோட தயாரிப்பு 30% விலை கம்மி. இப்போ அந்த மருத்துவமனை நிர்வாகம் என்ன முடிவெடுக்கணும்? ஓகே. முதல் படி பிரச்சனையை துல்லியமாக அடையாளம் காணுதல். சரி, இங்க பிரச்சனை செலவு குறைக்கிறது மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? நோயாளிகளோட பாதுகாப்பு, ஊழியர்களோட வேலைப்பழு, இதெல்லாமும் பிரச்சனையோட ஒரு பகுதி தானே? மிகச்சரி. 2வது படி தகவல்கள் கருத்துக்களை சேர்க்கிறது. இப்போ 2 தயாரிப்புகளோட பாதுகாப்பு அறிக்கைகள், அதை செஞ்ச கம்பெனிகள் சொல்றது, ஏற்கனவே பயன்படுத்தின மத்த மருத்துவமனைகளோட அனுபவம், இது சம்பந்தமான அறிவியல் கட்டுரைகள்னு எல்லாத்தையும் சேர்க்கணும். 3வது படி தகவல்களை பகுப்பாய்வு செய்தல். இப்பதான் சில மறைஞ்சிருக்கிற உண்ணிகள் வெளியே வரும் இல்லையா? ஆமா. உதாரணத்துக்கு விலை குறைவான அந்த புது கிருமி நாசினி வேலைய முடிக்க 20% அதிக நேரம் எடுத்துக்குதுன்னு தெரிய வரலாம். அதனால ஊழியர்களுக்கு அதிக வேலைப்பழு ஆகலாம். ஓ, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை 2 தயாரிப்புகளையும் ஒப்பிட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கு. அத வெளியிட்டது ஒரு தொழில் சங்கம். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா, அந்த புது கிருமி நாசினி கம்பெனி அந்த சங்கத்துக்கு பெரிய விளம்பரதாரரா இருக்கலாம். அப்போ அந்த அறிக்கையில ஒரு சார்பு இருக்க வாய்த்திருக்கு. இதுதான் பகுப்பாய்வு. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. அடுத்தது 4ஆம் மற்றும் 5ஆம் படிகள். அனுமானங்களை உணர்தல் மற்றும் முக்கியத்துவத்தை மதிப்பிடுதல். இங்கே நாம எதை அனுமானம் பண்ணிக்கிறோம்? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும்னு அனுமானம் பண்ணிக்கிறோம். ஆனா சுயாதீனமான அமைப்பு எந்த சோதனையும் செய்யலைங்கிறது இங்க ஒரு முக்கியமான உண்மை. எக்ஸாக்ட்லி. இப்போ முக்கியத்துவத்தை மதிப்பிடணும். ஒரு பக்கம் 30% செலவு மிச்சம், இன்னொரு பக்கம் சரிபார்க்கப்படாத ஒரு கிருமிநாசினியால நோயாளிகளுக்கு வரக்கூடிய ஆபத்து. எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? நிச்சயமா நோயாளி பாதுகாப்புக்கு தான். அப்போ 6வது மற்றும் 7வது படிகள் ஒரு தீர்வை உருவாக்குதல் மற்றும் அதை தொடர்பு கொள்தல். எல்லாத்தையும் யோசிச்சதுக்கு அப்புறம் போதுமான சுயாதீனமான ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பழைய தயாரிப்பே பயன்படுத்தலான்னு ஒரு முடிவுக்கு வர்றது தான் சரியான தீர்வா இருக்கும். ஆமா. அந்த முடிவை வாங்குற டீம், சுத்தம் செய்யற ஊழியர்கள், நிர்வாகம்னு எல்லாருக்கும் தெளிவா புரிய வைக்கிறது தான் கடைசி படி. இந்த 7 படிகள் ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியலாம், ஆனா இது ஒரு சிந்தனை கட்டமைப்பு. புரியுது. எந்த ஒரு பெரிய முடிவெடுக்கும் போதும் இந்த வழியில யோசிச்சா நாம உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்க்கலாம். ரொம்ப தெளிவா இருந்தது. சரி, இப்போ இந்த உரையாடலோட கடைசி பகுதிக்கு வரும். ரொம்ப நவீனமான ஒரு பகுதிக்கு, செயற்கை நுண்ணறிவு. AI. சாட் ஜிபிடி மாதிரியான கருவிகள் வந்த பிறகு தகவல் நம்ம விரல் நுனியில இருக்கு. ஆனா சில சமயம் அது மாய தோற்றங்களை உருவாக்குது. அதாவது இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப நம்பிக்கையா உண்மை மாதிரி சொல்லுது. இங்கதான் பகுத்தறிவு சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. ஆமா. உங்ககிட்ட இருக்கிற அந்த புது ஆய்வுக் கட்டுரை AI பயன்படுத்துறப்போ பகுத்தறிவு சிந்தனைய 3 முக்கிய கூறுகளா பிரிக்குது. 1, சரிபார்ப்பு. AI ஒரு தகவல் கொடுத்தா அத அப்படியே நம்பாம அது உண்மையா, அதுக்கான ஆதாரம் என்னன்னு சரிபார்க்கிற பழக்கம். ஓகே. 2, புரிந்து கொள்ளும் உள்நோக்கம். வெறும் பதில மட்டும் பார்க்காம இந்த AI ஏன் இப்படி ஒரு பதில தருது, இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது. சரி. 3, பொறுப்பான பயன்பாடு குறித்த சிந்தனை. இந்த AI-ய பயன்படுத்துறதால யாருக்கு நல்லது, யாருக்கு கெட்டது, இதோட சமூக நெறிமுறை தாக்கங்கள் என்னன்னு யோசிக்கிறது. அப்போ இந்த ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்க? அதிகமா பகுத்தறிவு சிந்தனை உள்ளவங்க ஏஐய வேற மாதிரி பயன்படுத்துறாங்களா? ஆமா, அவங்க AI கொடுத்த தகவல்களை சரிபார்க்க அதிக முயற்சிகள் எடுத்தாங்க. முக்கியமா AI-யோட நெறிமுறை சிக்கல்கள் பத்தி ஆழமா சிந்திச்சாங்க. ஒரு AI கருவி ஒரு ஓவியத்தை வரைஞ்சா அதுக்கு யாருக்கு காப்பிரைட்ஸ் கொடுக்கறது? ஒரு AI தப்பான மருத்துவ ஆலோசனை கொடுத்தா அதுக்கு யார் பொறுப்பு? இந்த மாதிரி கேள்விகளை அவங்க கேட்டாங்க. அப்போ விஷயம் ஏஐய பயன்படுத்துறதுல இல்ல, அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. பகுத்தறிவு சிந்தனைங்கிறது எல்லாத்தையும் சந்தேகப்படுறது தானா? அப்போ அது நம்மள ஒரு விதமான அவநம்பிக்கைவாதியா, எதையுமே நம்பாத ஒரு ஆளா மாத்திராதா? இது ஒரு அருமையான கேள்வி. பகுத்தறிவு சிந்தனைக்கும் அவநம்பிக்கைக்கும் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு. பகுத்தறிவு சிந்தனைங்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்றதில்ல. அது ஒரு விஷயம் உண்மையா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு கேக்குறது. அது ஒரு திறந்த மனசோட ஆதாரங்களை தேடுறது. ஆனா அவநம்பிக்கைங்கிறது எந்த ஆதாரத்தை காட்டினாலும் மனசை மூடிக்கிட்டு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஒன்னு தேடல், இன்னொன்னு நிராகரிப்பு. ரொம்ப நல்லா விளக்குனீங்க. அப்போ
பண்டைய கிரீஸ்ல கேள்விகள் கேட்டதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏஐ கிட்ட கேள்விகள் கேட்கறது வரைக்கும் பகுத்தறிவு சிந்தனைங்கிறது ஒரு தொடர் பயணம். அது வெறும் அறிவை பத்தினதில்ல, அது ஒரு மனநிலை, ஒரு பழக்கம். ஆமா, முடிவா உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் 2 விஷயத்த பத்தி பேசுது. ஒன்னு, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அறிவாற்றல் சார்புகள், அதாவது பிரான்சிஸ் பேக்கன் சொன்ன மாயைகள். இன்னொன்னு, ஏஐ உருவாக்குற மாய தோற்றங்கள். ஆமா, இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சிந்தனைக்கு உதவுறதுக்காக நாம ஏஐய அதிகமா சார்ந்திருக்கும் போது, நாம நம்மளோட பகுத்தறிவை 400 வருஷத்துக்கு முன்னாடி பேக்கன் எச்சரிச்ச அதே மாயைகளோட ஒரு நவீன வடிவத்துக்கிட்ட ஒப்படைக்கிறோமா? மனிதனோட மனசும் தப்பு பண்ணும், அது உருவாக்குன கருவியும் தப்பு பண்ணும். இந்த 2க்கும் நடுவுல நாம எப்படி தொடர்ந்து விழிப்பா இருக்கிறது?